ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி அரிசி கொள்ளு எப்படி ஊற வைக்கிறோம் என்ன அப்படின்ட்டு அந்த ரெசிப்பை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்னென்ன செய்கிறேன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கருப்பு உளுந்தம், அது 150 கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். அரிசி வந்து இட்லி அரிசி, பச்சரிசி, கொள்ளு, வெந்தயம் ஒரு ஸ்பூனை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு அரைச்சிக்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்து வந்து நான் தனியாக ஊற வச்சுட்டு இந்த ஐட்டம்லாம் நிறையா நான் எடுத்து தனியாக ஊற வச்சுக்கிறேன். இந்த கப்பு காமிக்கிறேன். அந்த கப்பால் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு, பச்சரிசி, இட்லி அரிசி மூணுத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். அந்த இதில் மெஷம் கற்பால் எல்லாம் ஒன்றா போட்டேன். இப்போ வந்து கருப்பு உளுந்து ஃப்ரெண்ட்ஸ், 150 கருப்பு உளுந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அடுத்தது இட்லி தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அப்படியே. நான் அப்புறம் மறுபடி தான் யோசித்தேன், சரி அப்புறம் எடுத்து அப்புறம் மறுபடி இது பண்ணுவோம் அப்படின்னுட்டு அது மறுபடியும் ஊறின பிறகு காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ ஊற வச்சுட்டு மறுபடியும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொள்ளு, இப்போ இட்லி அரிசி, பச்சரிசி எல்லாம், வெந்தயம், உளுந்தும் கழுவி ஒன்றா எல்லாத்தையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். தண்ணி இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா மிக்சியிலோட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நெய்வாக நம்ம இட்லிக்கு அரைப்போம்ல அதேமாரி தான். வெந்தயம் அந்த பாருங்கள், தண்ணி இருக்குது பாருங்கள், அது தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து தண்ணி ஊற்றும் போது காமிக்காமல் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் சரி இப்போ இது பண்ணிக்கலாம் அப்படின்னுக்காக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். நான் உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்தேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் போட போகிறேன். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக அரைச்சிட்டு 2 தடவையாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா அரைச்சி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக 2 தடவையாக போட்டு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியிலே அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என்னான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சௌரியம் அரைச்சிக்கிங்க. இதிலே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்து அரைச்சி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலும் குறைக்கும், நல்ல உடம்புக்கும் கொஞ்சம் எலும்பு இது சத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓரளவு நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள், 1 நாள் அப்படி எடுத்துக்கலாம். உங்கள் சௌரியம்தான், எப்படி என்னன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொள்ளு இதை தான் கிடைக்கிது, நான் ஸ்டோர் ரூமில் கிடைக்கிது, எல்லாம் மார்க்கெட்டில் எது வேணாலும் கிடைக்கிது. நீங்கள் பார்த்து எல்லாம் இது பண்ணிக்கிங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரே மட்டும் அரைச்சிட்டிங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப மாவு தண்ணியாக போயிடும். அதனால் தண்ணியாக கொஞ்சமாக அரைச்சி இது பண்ணிடுவேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் இட்லியும் ஊற்றிக்கலாம், நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாவு கன்சிஸ்டன்சி போதும். நீங்கள் தோசை வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசை ஊற்றும் போதே நல்லா உங்களுக்கு வந்து புளிச்சுதுன்னு வச்சிங்களேன், மாவு நல்லா தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த இதே போதும், கரெக்டாக இருக்கும். அடுத்தது 2வது ஷிஃப்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து நல்லா அரைச்சி நல்லா கலந்து விட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நான் வந்து இப்போ உப்பு போட போகிறேன். உப்பு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த பாருங்க, அந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு போடுவேன் உப்பு. இந்த இதுக்கு அளவு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வேணுங்கிறது எப்படி தேவையான அளவு உப்பு மாவுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. இப்போ மாவு நீங்கள் இதுமாரி அரைச்சிட்டு மாவு கரைச்சி வச்சாலும் ஓகே தான். இப்படி நீங்கள் மிக்சியோடு சேர்த்து போட்டாலும் ஓகே தான். கிரைண்டரில் அரைக்கும் போது நீங்கள் கரைச்சி எல்லாத்தையும் அரைச்சி இது வைக்கும் போது அப்போ மிக்ஸ் பண்ணி மாவு கரைச்சி வைங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாவு எல்லாம் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே எல்லாமே அரைச்சி இது பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்தது ஒரு மாவு இது இருக்குது, எல்லாமே சுத்தமாக நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து இது மாவு வந்து புளிக்கணும்.
புளிச்சு இது பண்ணினா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் மாவு. இது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். நல்லா மாவு வந்து உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்குங்க. பத்தாதுன்னா வேணும்னா அப்புறமா சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கன்சிஸ்டன்சி இதான், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாவு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா பூண்டு துவையோட சூப்பராக இருக்கும். சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி. இப்போ மாவு வந்து அரைச்சி வச்சோம்ல, அரைச்சி அப்படி புளிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா மாவு அப்படி புளிச்சு வச்சுருக்கு பாருங்கள். மேலேயே நுர வந்திருக்கு. நல்லா மேலே வரையும் நல்லா ஃபுல்லாக இதாகிருக்கு. நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பொங்கி கீழே ஊற்றுற கண்டிஷனு நான் கரெக்டாக வந்து இது பண்ணியாச்சு. அதனால் ஓரளவு பரவாயில்ல. இப்போ நல்லா மாவு வந்து கிண்டி விட்டு அடியில் வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா இது பண்ண அந்த பொங்கின மாவு கீழே இறங்கிடும். அப்படியே பசுக்குன்னு அமைஞ்சிரும். அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா தோசை ஊற்றலாம். இட்லி கூட இது பண்ண முடியாது. தோசை கூட சூப்பராக இருக்கும். தோசை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். தோசை வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அரைச்சி நீங்கள் வச்சு பூண்டு துவையை அரைச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து கொத்தமல்லி சட்னி வந்து காலையில் அரைச்சது இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக அது சரி இருக்கட்டும், அது தொட்டுக்கிட்டோம் அப்படின்னுக்காக நான் வச்சுட்டேன். அடுத்தது தக்காளி சட்னி நான் அரைச்சிருப்பேன். தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம் அப்படின்னுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி தேவையான அளவு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது வந்து மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 6-7 காஞ்ச மிளகா, 6-7 மிளகா காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக கூட வேணும், அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 மிளகா. எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து உளுந்து, கருப்பு உளுந்து இருக்குல்ல, அது நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்குறோம்ல, அப்போ போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா சூப்பராக அரைச்சி இதோட போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிக்கிறத விட கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இது பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் சட்டி சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஞ்ச மிளகா 6-7 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன், அதே போட்டுக்கலாம். அடுத்தது நல்லா இது பண்ணிவிட்டு உளுந்து, கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதையும் வந்து கொஞ்சமாக அந்த 2 ஸ்பூன் அது எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருப்பு உளுந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகா ஒரு 6-7 மிளகா எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து புளி வேணாம், இது கம்மி பண்ணி தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறேன். வதங்கி நல்லா இதாகணுன்னு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. நான் புளி சேர்க்க மாட்டேன், அதனால் தக்காளி ஒரு 2 பழம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளியே வந்து புளிப்பு தன்மை தான், அதே ஒரு இதாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கி நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பசங்க ஸ்கூல் போயிடறானுவோ, எனக்கு வீடியோவும் எடுக்க முடியல. ஒரு கையில் செல்லு, ஒரு கையில் கரண்டி வச்சுட்டு ஒரு கையில் செய்ய முடியல. எனக்கு இதாகவே இல்லை, ஃப்ரீயாகவே இல்லை. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க இனிமேல் லீவு இது பண்ணி ஏதாவது விட்டால் தான், ஏன்னா சாட்டர்டேவோ ஸ்கூல் வச்சிடுறாங்க. எங்களால் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் ஒன்றும் செய்ய முடியல, சிரமமாக இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து வீடியோ போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் வீடியோலாம் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ தக்காளி வந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். 4 தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த தோல் தக்காளி இருக்குல்ல, அந்த ஸ்கின்னு வந்து பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு ஃபுல்லாக தக்காளி போட்டு நீங்கள் வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் போடுறேன். நீங்கள் அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரே இதாக போட்டேன், நீங்கள் பார்த்துட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு
உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கணும். வதங்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளித்து வச்சுட்டேன் ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ அடுத்தது தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசைக்கல் போட்டிருக்கேன், சூடு வரட்டும். இப்போ தோசை வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு தோசை மெலிசாக அப்படியே நல்லா முருகலாக ஊற்றுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு நீங்கள் கார சட்னி கூட வச்சுக்கலாம். பூண்டு துவையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கல் சூடு வந்துட்டு தோசை ஊற்றிக்கிறேன். நைஸாக ஊற்றுனீங்கன்னா சாப்பிடும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் கொள்ளு தோசைன்னே சொல்லாதீங்க, மாவு தோசை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சாப்பிட்ருங்க பிள்ளைங்க. பிள்ளைங்களுக்கு கொள்ளு தோசை கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. நல்லா எலும்பு இதுவும் நல்லா இதாக இருக்கும். நல்லா எண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் மெலிசாக நல்லா ஊற்றிட்டேன். ஊற்றி தோசை வேகட்டும். வெந்த பிறகு எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டேன். தக்காளி சட்னி அதுக்கும் செமையாக இருந்துச்சு. இப்போ வந்து தோசை எடுக்கலாம். கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து நல்லா முருகலாக வருது பாருங்கள். நடுப்பறை எடுத்து பரட்டி போட்டாச்சு. ஃபுல்லாக பரட்டி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பரட்டி போட்டு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது எண்ணெய் ஊற்றுறப்ப அந்த முருகலாக வருதா, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒட்டிக்குது. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும், இல்லைன்னா தோசைக்கல்லேருந்து ஒட்டிக்கும் அப்படியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தோசை சூப்பராக சும்மா சுட சுட முருகலாக எடுத்தாச்சு பாருங்கள். அப்படியே சுட்டு தோசை சுட்டு வச்சுக்கலாம். முருகலாக தோசை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து இப்போ வந்து ஒரு தட்டு மாற்றிக்கலாம். தட்டில் வச்சாச்சு. அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். அடுத்த தோசையும் கொஞ்சம் நல்லா முருகலாக நல்லா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டுக்கலாம். எங்களுக்கு தோசை வந்து நல்லெண்ணெய் சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். நான் கல்லெண்ணெய் தோசைனா பிடிக்காது. அதனால் நான் நல்லெண்ணெயை ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தோசை வந்து 2 தோசை ஊற்றியாச்சு. தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, தோசை ஊற்றி கொள்ளு தோசை ஊற்றி சூப்பராக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.